கோவை மண்டலம் கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாவது கூட்டம் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த பகுதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இயக்கத்தை பலப்படுத்த இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்று ஒன்றுபட்ட கோயமுத்தூர், திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த ஒரு 1.5 மாதங்களிலே சென்னை மண்டலத்திலே இது போல 2 கூட்டங்கள், அதே போல நம்முடைய கோவை மண்டலத்தினுடைய மற்றொரு கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற 10ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மண்டலங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 12ஆம் தேதி அன்று மதுரை மண்டலத்தினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி டெல்டா மண்டலத்துடைய கூட்டம் நடைபெறுகிறது. இது போன்ற கூட்டங்களின் மூலம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்தெந்த வட்டார நகரம் பேரூராட்சி பகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொய்வு இருக்கிறதோ அந்த தொய்வுகள் கலைய இயக்கம் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகங்களின் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலுவாக, பலமாக, குரலாகவும் எண்ணிக்கையிலும் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களது தேர்தலுக்கான யூகத்தின் அடிப்படையிலே பணிகள் தொடங்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலேயே இன்று இந்த கூட்டம். தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று தமாக கருதுகிறது. மத்திய அரசினுடைய சிறுபான்மை மக்களுக்கான திட்டங்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவை அனைத்து துறைகளிலும் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்காணிக்கின்ற கட்சியாக கூட்டணியிலே உறுதி பூண்டு தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற வக்ஃப் சட்டமானது வருங்காலங்களில் சிறுபான்மை மக்களுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்று தமாக நம்புகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, பெரும் வளர்ச்சி, நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலே அவருடைய பங்கு, பெரும் பங்கு பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. அதே நேரத்திலே புதிய வக்ஃப் சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய மக்கள் செய்யக்கூடிய பணிகள்
உரியவர்களுக்கு 100% போய் சேரக்கூடிய உறுதியான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்குண்டான கோட்பாடுகளை பாராளுமன்றத்தின் மூலம் நேற்று இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய மக்களுடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் வக்ஃப் வாரியங்கள் செய்யக்கூடிய உயர் பணிகளுக்கும் நேற்றைய பாராளுமன்றத்தினுடைய வாக்கெடுப்பு முழுமையாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஏழை எளிய நடுத்தர தேவையான இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உதவக்கூடிய வக்ஃப் 100% பணி நிறைவேற்றப்படும் என்று தமாக கருதுகிறது. நேற்றைய தினம் 4ஆம் தேதி மருதமலை முருகனுடைய கோவிலிலே குடமுழுக்கு நடைபெற்றதையொட்டி வரும் நாட்களிலே தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மருத்துவம், உணவு மற்றும் முக்கியமாக வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி செய்து தரக்கூடிய நிலையை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. குறிப்பாக கோவை மாநகராட்சி மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சட்டமன்ற பகுதிகளெல்லாம் கோடை காலத்திலே தண்ணீர் பிரச்சனை இல்லாத வகையிலே பார்த்து கொள்ள வேண்டும். தற்பொழுது வழங்கி வரும் நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் குடிநீரை 2021 ஆண்டுகளில் கேரள அரசு வழங்கியது போல நாள் ஒன்றுக்கு 70 மில்லியன் லிட்டர் என்ற அளவிலே சிறுவாணி நீரை பழையபடி உயர்த்தி நடவடிக்கை எடுத்து குடிதண்ணீர் பிரச்சனை இல்லாமல் மக்களை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய மாநகராட்சி, தமிழக அரசுடைய கடமை என்று குறிப்பிட விரும்புகிறேன். மழை நீர் வடிகால் வசதியை தென்மேற்கு பருவமழை தொடங்க 2 மாதம் உள்ள நிலையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுதே வடிகால்களை சுத்தம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாநகருடைய மிக முக்கியமான பிரதான சாலைகள் அவினாசி ரோடு, திருச்சி ரோடு. பார்க்கிங் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிங் வசதி செய்து தரக்கூடிய கடமை மாநகராட்சிக்கு உண்டு. அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல கோவையில் உள்ள முக்கியமான சாலைகளிலே நடப்பதற்கான பிளாட்ஃபார்ம், பாதசாரிகளுக்கு நடைபெற பாதை வசதி உறுதிப்படுத்த வேண்டும். பல இடங்களிலே நடைபாதை இருந்தாலும் ஆக்கிரமிப்பின் காரணமாக சாதாரண மக்கள் நடந்து செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. தென்னை மரங்கள் இங்கே கோவை மாநகரத்தை சுற்றி தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கு அரசு சார்பிலே பூச்சி தாக்குதலுக்கான சரியான மருந்துகளை வழங்கி தென்னை மரங்களை காத்திட வேண்டும். விவசாயிகளுக்கு துணை நிற்க வேண்டும். கோவை மாவட்டத்தினுடைய கரும்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை முழுவீச்சிலே இயங்க போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பல்லடம் பொள்ளாச்சி SH19 சாலையில் சுல்தான்பேட்டை முதல் காமநாயக்கன் பாளையம் வரைக்கும் மற்றும் காட்டாம்பட்டி முதல் சிறுகளத்தை வரைக்கும் தார் சாலையின் குறுக்கே உள்ள ரம்பிள் ஸ்ட்ரைப்பை அகற்ற கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமாக இதனை வலியுறுத்துகிறது.
விஜயகுமார், இது எங்க இருக்கு? ஃபைல் எங்க? ஃபைல் எங்க? சேகர் எழுதுனீங்களா எங்க கார்ல? அவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவர்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை பற்றி கவலைப்படாமல் இதனை தொடர்வது தவறு. அவர்களது உயிருக்கு மட்டும் சேதம் கிடையாது, சாதாரணமாக முறையாக செல்லக்கூடியவர்கள் உயிருக்கும் சேதம் ஏற்படுகிறது. காவல்துறை இதை கண்காணித்து தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக ஈரோடு கொடிவேரி அணைக்கு அருகில் தனியார் சாய ஆலைக்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆலை அமைத்தால் நொய்யல் ஆறு போல பவானி ஆறும் விஷமாகிவிடும் என்ற அச்சம் பெரிய அளவிலே அங்கே இருக்கின்ற மக்களை சூழ்ந்திருக்கிறது. கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பயன்பெறும் 50 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கும் மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. 3 போகம் நிலப்பாசனம் வீணாகிவிடும். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் குளங்களுக்கு சாய கழிவுநீர் செல்லும் அபாயம் உள்ளது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மூலம் இருக்கும் குளங்களுக்கு உடனடியாக மாநில அரசு இந்த திட்டத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட தமாக வலியுறுத்துகிறது. கோவையில வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவது சம்பந்தமான கூட்டம் வைக்கிறீங்க. கோவையில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக கட்சியை வலுப்படுத்துறதுக்காக கூட்டம் வைக்கிறீங்க. கூட்டணியில பாஜக கோவையில சீட்டு இல்ல, கொஞ்சம் நீ கேட்கறது ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை சென்ற ஆண்டு எங்களுடைய விசேஷ செயற்குழு கூட்டத்திலே சில முடிவுகள் எடுத்தோம். அந்த முடிவின் அடிப்படையில் 2 பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தினோம். அதற்கு பிறகு செப்டம்பர், அக்டோபர் மாதத்திலிருந்து இயக்கத்திற்கான மெம்பர்ஷிப் கார்டு, உறுப்பினர் அட்டை வழங்கினோம். அதனை திருப்பி பெற்றுக்கொண்டோம். அதனை வாங்கியவரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை முறையாக செய்து முடித்தோம். இதையெல்லாம் முடித்த பிறகு மார்ச் மாதத்திலிருந்து நாங்கள் எடுத்த செயற்குழுவின் முடிவின் அடிப்படையில் முதலிலே வட்டார நகர பேரூராட்சி தலைவருடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற கூட்டம். கூட்டத்தினுடைய நோக்கம் கோவைக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தமாகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய குரல் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும். அதற்குண்டான உயர் பணியை இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் செய்ய வேண்டும். அவருடைய நல்ல பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்ற தொகுதி, எம்எல்ஏ, போக்குவரத்தெல்லாம் தேர்தல் சமயத்தில் தான். இப்போ தேர்தல் பணி, களப்பணி, இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டம்
நடைபெறுகிறது. வக்ஃபு சட்டத்துக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்த நேரத்துல நீங்க மட்டும்தான் ஆதரவா வாக்களிச்சிருக்கீங்க. இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்க செயல்பட்டதா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை முதலிலே நான் தெளிவுபடுத்தி விட்டேன். பத்திரிகை நண்பர்கள் அதனை தயவு கூர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்லிட்டேனே, என்னுடைய உண்மை நிலையை நான் சொல்லிட்டேன். எதற்காக என்ற உண்மை நிலையை நான் வெளிப்படுத்தி விட்டேன். அதனுடைய நோக்கம் உங்களுக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. அந்த நோக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடு. அதனால சட்டம் எதிலேயும் முறையாக சரியாக தன்னுடைய கடமையை செய்யும் என்று நம்புவோம். எதிராக வாக்களித்ததுனால உங்களுக்கு ஆதரவா நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து விட்டேனே, அது அவர்களுக்கு பத்திரிகை செய்தியாளர் மூலம் போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி நாங்க செய்தது வருங்கால நன்மைக்குன்னு சொல்லிட்டேனே, டீட்டெயிலா சொல்லிட்டேனே, அதை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வருமா வராதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மத்திய தலைமை வந்து அதுக்கு வந்து ஆமான்றது, மாநில தலைமை என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், என்னுடைய கருத்துல நான் பின்வாங்க மாட்டேன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகணும்னு விருப்பப்பட்ட அந்த கூட்டணி தலைவர்கள் நீங்க ஒருத்தர். இப்போ அதனுடைய பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் திமுக அரசின் மீது மக்களிடம் நாளுக்கு நாள் அதிருப்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட் என்று கூறும் எதிர்மறை வாக்குகள் அதிகரித்து கொண்டு போகிறது. அதற்கு காரணம் தமிழக அரசினுடைய தொடர் தவறான செயல்பாடு, மக்களுக்கு எதிரான செயல்பாடு. மக்கள் மீது சுமையை குறைக்கின்றேன் என்று கூறி வாக்கு கேட்ட அரசு 4 வருடங்களிலே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல், மக்கள் மீது சுமையை குறைக்காமல், மேலும் மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசாகவே இன்றைக்கு செயல்படுகிறது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். பால் விலை உயர்வு சொல்லலாம், உங்களுக்கு வீட்டு வரி, மின்சார வரி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம், பத்திரப்பதிவு உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். வருஷத்துக்கு 6% கார்பரேஷன் டாக்ஸ் உயர்வு நிறைய சொல்லலாம். அதனால மக்கள் அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அரசு தொடர்ந்து மக்களுடைய நம்பிக்கையை இழந்த அரசாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. இது போன்ற நேரங்களிலே மக்கள் நினைக்கின்ற மாற்றரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று தமாக விரும்புகிறது. அதன் அடிப்படையிலேயே கூட்டணியிலே வருங்காலங்களிலே எங்களுடைய செயல்பாடு அமையும், நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம். இல்ல, பொதுவா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் புதுடெல்லியிலே குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது அமைச்சர்களை சந்திப்பது என்பது எனக்கு மட்டுமல்ல, பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதல்ல. என்ன கோரிக்கை இருந்தாலும் அவர்களால் பாராளுமன்ற கட்டிடத்தில் நடக்கும் அளவிற்கு இருக்கின்ற அவருடைய அமைச்சருடைய அலுவலகத்திலே சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் என்னுடைய சந்திப்பு இருந்ததே தவிர, பாராளுமன்றம் நடக்கும் போது 5 நிமிட சந்திப்பெல்லாம் கூட்டணிக்கு ஏதுவாக இருக்க முடியாது என்று
கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு தெரியும். அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பல அமைச்சர்களிடம் செல்கிறோம், பல கோரிக்கைகள் கொடுக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் என்னுடைய சந்திப்பு அமைந்தது. அதே நேரத்திலே முக்கிய தலைவரை சந்திப்பும் போது அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது. தமிழக அரசியல் பத்தி ஏதாவது பேசுங்க. நானும் அவருடன் பேசினேன், அவரும் என்னிடம் பேசினார். அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். கல்வித்துறையில மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய கல்விக் கொள்கையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அது வருங்கால மாணவ சந்ததியினுடைய நலன் கருதி, வளர்ச்சி கருதி என்று உறுதியாக நம்புகிறது. 2 மொழி கொள்கை என்பது 1965 பழைய பாடத்தை மீண்டும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசு கற்றுக் கொடுக்க வேண்டாம். புதிய பாடத்தை கற்றுக் கொடுங்கள். அவருடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரட்டும். இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களிடையே இல்ல, உலக மாணவர்களிடையே சவால் விடும் வகையிலே வரும் நாட்களிலே செயல்பட வேண்டும். அதற்கு அவருடைய அறிவுத்திறன் உயர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். அதற்குண்டான புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் முறையே கற்க வேண்டும். இந்தியாவிலே எந்த அரசும், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, தற்போது எந்த மொழியையும் திணிக்கவில்லை. விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். 2 மொழிக்கு மேல் ஒரு மொழி கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று கேட்கிறது. அதை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அரசும் கூட்டணியும் அதை புரிந்து, அறிந்து, தெரிந்து, புரியாமல் இருப்பதுதான் புதிராக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அமையாதா? அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தேர்தல் முடிவிலே தமிழக மக்கள் நினைக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதற்கு நான் ஏசியம் சொல்வதற்கு ஜோசியர் அல்ல. அதாவது நீங்க இந்த கூட்டணி அமையணும், ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேரணும், இதுதான் மக்களுடைய கருத்து அப்படின்னு. கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்றது உங்களுடைய பார்வையில் வருமா வராதா? வரும், நல்ல செய்திகள் வரும். அதுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், பொறுமை காப்போம். நல்லது நடக்கும். நல்ல கூட்டணிகள் ஒன்று சேரும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேருவார்கள். யார் ஒத்த கருத்துடையவர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. வாஜ்பாய் காலத்துல திமுக கூட தான் பிஜேபியோட கூட்டணி இருந்தது. தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் அவங்களும் அரசுக்கு எதிரான ஒரு கருத்தோட தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் நான் சொல்றேன், தேர்தல் பாலிடிக்ஸ்ல 24 hours too late for decisions. அதனால தற்போது தமாக உட்பட நான் நினைப்பது எல்லா கட்சிகளுக்கும் தங்களுடைய பலத்தை தேர்தலிலே காண்பிப்பதற்கு, கூட்டணிக்கு துணை நிற்பதற்கு, தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். அதன் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் கேட்கறதுக்கெல்லாம் நிச்சயமா இன்னும் கால அவகாசம் எல்லா கட்சிக்கும் தேவைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழக வெற்றி கழகம் செயல்பாடு அதே மாதிரி அரசுக்கு எதிரான இந்த மாதிரி நீங்க பொதுவா தேர்தல், கட்சி, கூட்டணி எல்லா கட்சியும் புதுசா ஆரம்பிச்சுதான் வந்தோம். இன்னைக்கு இருக்கிற தேசிய கட்சி தவிர பெரும்பாலான கட்சிகள் புதிய கட்சிகளாக மிக விமர்சையாக ஆரம்பித்து தான் வந்தோம். இன்றைக்கு அதுபோல புதிதாக ஆரம்பிக்கும் போது மிக விமர்சையாக எல்லா கட்சியும் தங்களுடைய பணியை செய்யத்தான் தூங்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தேர்தல், வாக்கு, கூட்டணி இறுதியாக முடிவெடுப்பவர்கள் வாக்காளர்கள் என்ற எஜமானர்கள் தான். அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கூட்டணியாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் எது தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுதான் நம்பர் 1 இருக்க முடியும். தமிழக அரசு மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியிலே அதிக அளவு இருப்பது போலவே மக்கள் மீது கடனை வாங்கி சுமையை ஏற்றியதிலே முதல் அரசாகவே தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் மக்கள் மீது சுமை இருக்கு.
அதை குறைச்சி செய்யறதுல தான் சாமர்த்தியம் இருக்கு. சொல்ல வேண்டாமா? அந்த புள்ளிவிவரம் கொடுத்திருக்கதே மத்திய அரசு தான் கொடுத்திருக்காங்க பொருளாதார வளர்ச்சியில வந்து. அதாவது மறுக்கலையே. இப்ப நான் சொல்றது எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறார்கள். அது இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தை ஏற்றினாதான் திறமையான அரசாக இருக்க முடியும், மக்கள் எதிர்பார்க்கும் அரசாக இருக்க முடியும். கடனை வாங்கி மக்கள் மீது சுமையை ஏற்றி அதிக அளவு பொருளாதாரத்தை காமிக்கிறது என்ன இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சியும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் ஒரு இலக்கை தாண்டாத தேர்தல் கூட இருந்திருக்கிறது. அது வந்து மக்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒண்ணு. ஆளுகின்ற கட்சி கூட சில நேரங்களிலே டெபாசிட் போன காலங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? இது தமிழகத்தினுடைய வாக்காளருடைய முடிவினுடைய வரலாறு தான் நான் சொல்றேன். நான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட உங்க கட்சிக்காக வாக்காளருடைய முடிவினுடைய வரலாறையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க, நிறைவேற்றப்படாத சில வாக்குறுதிகள் எப்படி பொதுமக்களுக்கு மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? இது நோட்டீஸ் எல்லாம் கட்சியில நான் எடுத்த முடிவு அல்ல. அந்தந்த மாவட்ட தலைவர்கள் அவருடைய மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற முடிவு, அவ்வளவுதான். அதுல நிறைய இது மட்டும் இல்ல, நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு தமாகவை பொறுத்தவரையில அந்தந்த பகுதியிலே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யாருக்கும் தனியா அட்வர்டைஸ் பண்றது இல்லையா? அந்தந்த மாவட்டத்தில் தலைவர் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ஜாப். இதை நான் அட்வர்டைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதான் ஒட்டுமொத்தத்துக்கு சொல்லிட்டேனே, this is part of their job. Aaron, this is part of their job. They have to do it. திருப்பூர், கோவை அதுக்குள்ளதானே வருது. அவரு திருப்பூர், கோவை, அவிநாசி, பல்லடம் மார்க்கமாக உள்ள மாவட்டத்தில் விசைத்தறி கூலி உயர்வு பிரச்சனை, வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான முறையிலே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. சரியா போய் சார், தேங்க்யூ சார். ஏன் சார் ஒரு நிமிஷம் சார், தயவு பண்ணி உட்காருங்க சார். ஏன்னா கொஞ்சம் நம்ம கூட இருக்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க சேகர், யாரையும் அவசரப்பட சொல்லாங்க. இப்போ நாளைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் கேட்கறேன், நமக்கு மீட்டிங் ஒரு 10 நிமிஷம் கூட நடத்திக்கலாம். இவங்களை விட்டா திருப்பி பிடிக்க முடியாது. இப்போ மீட்டிங்ல எல்லாம் உட்கார்ந்த அப்புறம் ஒரு வாட்டி மீட்டிங் எடுக்கணும், பிரஸோட முடிச்சிடக்கூடாது. நீங்கெல்லாம் பல சமாஜம் இருக்கு சார், நாங்கெல்லாம் தொடர்ந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக சொல்றேன், நீங்களும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. நாங்க ரிக்வெஸ்ட் பண்றதை பண்ணி தர ஆகணும். அங்க எல்லாரும் உட்கார்றது ஒரு ரவுண்டு காமிங்க, பேசுறதுக்கு. நான் எங்கேயோ வந்து ஏதோ கொடுத்த மாதிரி சில டிவில வந்துகிட்டு இருக்கு. இது இந்த சப்ஜெக்ட் நடக்குது, இந்த கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துல பேசினேன்னு வரமாட்டேங்குது. சங்கடமா சொல்றேன்னு இதெல்லாம் நீட்ல வந்து தமிழகத்தில் உள்ள பல கட்சிகளுக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீட்டுக்குள்ள இருக்கு. நீட்டினுடைய உண்மை நிலை என்ன? இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்கு. நீட்டை பற்றி கொடுத்த வாக்குறுதிகளை திமுக காத்தாடி போல பறக்க விட்டுருச்சு. பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது போல நீட் மாணவர்களுக்கான கல்வி கடன்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப் பொருள், இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் மக்களை திசை திருப்ப நினைக்கிறது. தேர்தல் வரும் காலங்களிலே
முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசு மக்கள் மனநிலையை மாற்ற நினைப்பதற்காக ஏற்கனவே இதுவரையிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு கூட்டம், இன்றைக்கு நீட்டுக்காக ஒரு கூட்டம், இது பொதுமக்களையும் பெற்றோர்களையும் திசை திருப்பக்கூடிய கூட்டங்கள். தங்களுக்கு எதற்காக வாக்களிச்சாங்க, உங்களுக்கு எதுக்காக அதிகாரம் கொடுத்திருக்காங்க, அதிகாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை எந்த துறையிலும் முறையாக செய்யவில்லை. படிக்கின்ற மாணவருடைய ஆர்வத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பர்சன்டேஜ் நீட்ல உயர்ந்து கொண்டே போறது. கிராமப்புற மாணவர்கள் கூட மற்ற மாநிலங்களுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க படிக்கின்ற மாணவனுக்கு அவனுடைய ஆர்வத்தை குறைக்கும் வகையிலேயே இது போன்ற கல்வியிலே அரசியலை புகுத்தினால் அது பெற்றோர்களும் மாணவர்களுக்கு ஏற்புடையது அல்ல. இதனை திராவிட மாடல் அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்வியிலே அரசியலை புகுத்த வேண்டாம். இந்த அனைத்து கட்சி கூட்டமும் மக்களை திசை திருப்ப நாடகமே. தாங்கள் செய்ய முடியாததை மறைப்பதற்கு நாடகம். முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கவே முடியாது. இதுதான் உண்மை நிலை. ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. RSS ஓட அடுத்த குறிக்கோள் தேவாலயங்களோட சொத்துக்களை முடக்கிறதுதான் சொல்லியிருக்காங்க. வெரி அன்பார்ச்சுனேட். தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து 500 எவ்வளோ லோக்சபா சீட்ஸ் 540 44 வாங்கினாங்க. அப்புறம் 54 60 வாங்கினாங்க. அப்புறம் 94 வாங்கியிருக்காங்க. 100 கூட காங்கிரஸ் கட்சியால தொட முடியல. நான் ஒன்னும் கேலியா சொல்லல. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய கருத்துக்களுக்கு இந்திய மக்களிடையே நம்பகத்தன்மை குறைந்து விட்டது என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டு. பிரித்தாளுவதுதான் நாட்டின் ஒற்றுமை என்றால் மக்கள் இன்றைக்கு எதிர்கட்சிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆளுங்கட்சியின் மூலம் 140 கோடி மக்களுக்கும் அனைத்து துறைகளிலும் வேறுபாடின்றி பாகுபாடின்றி திட்டங்கள் போய் சேருகிறது. இன்றைக்கு நாடு அமைதியாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. இதுதான் முக்கியம். இதனை ஜீரணிக்க முடியாத தலைவர்கள் தேசிய அளவிலே குழப்பம் செய்ய நினைத்தால் அது எடுபடுவது கிடையாது. 3வது முறையும் நாடாளுமன்றத்திலே எடுபடவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அவர்கள் இன்னும் ஜனநாயக முறைப்படி 4 ஆண்டுகள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். என்னது